வணக்கம் நண்பர்களே. சென்னையின் நுழைவாயிலாக சிங்கப்பெருமாள் கோவில் விரைவில் மாற இருக்குங்க. ஏன்னா ஒரு புத்தம் புது எக்ஸ்பிரஸ்வே சென்னையிலிருந்து திருச்சிக்கு வர இருக்கு. அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் லேண்டிங் பாயிண்ட்டும் சிங்கப்பெருமாள் கோவில் தாங்க. ஏற்கனவே சிங்கப்பெருமாள் கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைஓவர் இருக்குது. ஒரகடம் ஸ்ரீபெரும்புதூர் போகிறதுக்கான ஃப்ளைஓவர் சிங்கப்பெருமாள் கோவில் இருக்குது. அங்கேருந்து நேராக ஜிஎஸ்டி சாலைக்கு சென்னை சிட்டிக்கும், கொஞ்சம் அப்படியே வண்டலூர் பக்கம் லெஃப்ட் எடுத்தால் அப்படியே வந்து கல்கட்டா சாலைக்கும், வலது பக்கம் திரும்பினா ஓஎம்ஆர் ஈசிஆருக்கும் போகிறதுக்கு சிங்கப்பெருமாள் ஒரு மைய பகுதியாக ஏற்கனவே இருக்குங்க. இப்போ செங்கல்பட்டு தான் சென்னையின் ஒரு முக்கியமான என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கிற நேரத்தில் புதுசாக ஒரு எக்ஸ்பிரஸ்வே வரப்போகுது. சென்னைக்கும் திருச்சிக்கும் இடையே 300 கிலோமீட்டருக்கு 20,000 கோடியில் புதுசாக வந்து ஒரு எக்ஸ்பிரஸ்வே இவே வந்து வரப்போகுது. அதை கட்டி முடிக்கப்படும் போது சிங்கப்பெருமாள் கோயிலில் தாங்க என்ட்ரி ஆகும், சிங்கப்பெருமாள் கோயிலில் தாங்க எக்ஸிட் ஆகும். அதை தவிர வழிநெடுக்க 12 மாவட்டங்கள் இந்த ஒரு 300 கிலோமீட்டரில் வரும். திருச்சி போகிறதுக்கு முன்னால் அந்த 12 மாவட்டங்களுக்கும் என்ட்ரி எக்ஸிட்டும் தரப்போகிறாங்க. இந்த ஒரு எக்ஸ்பிரஸ்வே பார்த்தீங்கன்னா 8 வழி சாலையாக இருக்க போகுது. 2 பக்கமும் பிளாக் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு குறுக்கில் வந்து எதுவும் வராமல் இருக்கிற மாதிரி பண்ண போகிறாங்க. இந்த ஒரு எக்ஸ்பிரஸ்வேக்காக இப்போ இருக்கிற ஜிஎஸ்டி பக்கத்தில் ஒரு 90 மீட்டர் அகலத்துக்கு 300 கிலோமீட்டருக்கு லேண்டும் எடுக்க போகிறாங்க. காவிரி ஆற்றின் மேலேயும் இந்த ஒரு எக்ஸ்பிரஸ்வேக்கான ஒரு பிரிட்ஜும் வரப்போகுதுங்க. இது வந்து ஒரு திட்ட வரைவிலிருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. தமிழ்நாடு அரசின் என்வரான்மெண்டல் கிளியரன்ஸுக்கும் வந்து இப்போது அவங்க அப்ளை பண்ண போகிறாங்க. அதெல்லாம் வந்த பிறகு நிதி ஒதுக்கீடு செய்த பிறகு மலமலன்ட்டு ஜிஎஸ்டி சாலை பக்கத்திலே இந்த எக்ஸ்பிரஸ்வேக்கான வேலையும் ஆரம்பிக்கும். அநேகமாக எலிவேட்டடாக இருக்க போகிறதுனால ஜிஎஸ்டி சாலையில் அதிகம் சிரமம் இல்லாமல், மக்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் பக்கத்திலே 90 மீட்டர் அகலத்துக்கு இந்த ஒரு எக்ஸ்பிரஸ்வேக்கான பணிகள் தொடங்குங்க. ஆனால் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இப்போ இருக்கிற செங்கல்பட்டுக்கு பதிலாக லேண்டிங் பாயிண்ட் வந்து சிங்கப்பெருமாள் கோயில் இருக்க போகிறதுனால இனி சிங்கப்பெருமாள் கோயில் தாங்க சென்னைக்கான நுழைவாயிலாக இருக்க போகுது.